வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்க தருணத்தில் காவேரியும் ஃபோன் பண்ண அதுக்கப்புறம் இதை பார்த்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரிக்கும் ஒரே யோசனையாக இருக்குது. இன்னும் இவர் ஆளக்கானமே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. விஜய் நான் கூப்பிட்டுட்டு வராமலாம் இருக்க மாட்டார். சம்திங் ஏதோ ஒரு நடந்திருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரால் வர முடியலையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, திரும்பவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாரு விஜய். காவேரி கால் பண்ணும்போது சிம்பத்தி வரா மாதிரி பேசி அந்த காலை அட்டன் பண்ண வைக்காத மாதிரி பண்ணிடுறாங்க வெண்ணிலா. ஏன் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஃபோன் எடுத்ததுனாச்சும் பதில் சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க காவேரி. அப்போ விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. டாக்டர்கிட்ட நடந்ததை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போவாவது நம்ம காவேரிக்கு கால் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. சடனாக நர்ஸ் கூப்பிடுறாங்க. சார் ஒரு நிமிஷம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டுறாங்க. நீங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார். அதனால் நீங்கள் உடனே கொஞ்சம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வர சொல்கிறாங்க. எல்லாவும் படம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் இங்கே இருந்தால் தான் கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல, மனசில் ஒரே குழப்பத்தோடவே இருக்காங்க. இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்த விஜய்க்கு உள்ளுக்குள்ளே பயங்கர கடுப்பாகுது. கொஞ்சம் கேப் கிடச்சதோ நீ உன் பொண்டாட்டிக்கு கால் பண்ண போறியா, நீ எப்படி உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறன்றதை நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வில்லித்தனமாக நடந்துக்கிறாங்க வெண்ணிலாவும். ஒரு பக்கம் ரொம்ப நேரம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காவேரிக்கு ஏமாத்த மட்டும்தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவில் வாசலில் வராங்க. தலை சுற்றல் ஏற்பட அங்கேருந்து எதிர்ச்சியாக வந்த நிவின் காவேரியை பார்த்துட்டு என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒன்றும் இல்லை நிவின், காலையில் சாப்பிடாம வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்ட நிவின் என்ன பண்ணுறாரு, என்ன காவேரி வெயிலில் போயிட்டு சாப்பிடாம வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறமா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி சொல்கிறாங்க, அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லணுன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்க, இந்த விஷயத்த முதல் முறையாக நான் அவர்கிட்ட தான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறத கேட்ட நிவின், என்ன சொல்கிற காவேரி, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கேட்க, அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னதும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு நிவின். காவேரிக்கு வாழ்த்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒன்றும் தயங்கிட்டு இருக்க, இந்த விஷயத்தை பற்றி வா உடனே சொல்லலாம், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இல்லை நிவின், இப்போதைக்கு வேண்டாம், கண்டிப்பாக விஜய் என்னை பற்றின விஷயத்த வெண்ணிலா கிட்ட சொல்லணும், வெண்ணிலாவுக்கு நினைவு திரும்பணும், அப்புறமா விஜய் தான் முடிவு பண்ணணும், விஜய்க்கு வெண்ணிலா முக்கியமா இல்லை காவேரி தான் முக்கியமா, அதுக்கப்புறமா தான் நான் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுவேன். அதெல்லாம் ஓகே தான் காவேரி, அட்லீஸ்ட் வீட்டில் உள்ளவங்க கிட்டனாச்சும் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலாமே, ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, அது எப்படி நிவின், மற்றவங்க சந்தோஷப்பட்டாலும் அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு என்னால் யோசிக்க முடியலையே, அது இல்லாமல் முதல் முறையாக நான் அவர்கிட்ட சொல்லணும்னு தான் எதிர்பார்த்தேன், அதனால் எது நடக்கட்டுமோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க காவேரி சொல்கிறாங்க. சரி வா காவேரி, நான் உன்னை வீட்லேயே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நிவின், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏற்றி விடுறாரு நிவின். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பயங்கர யோசனையிலே இருக்காங்க, எதுக்காக இவர் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஒன்றும் விஜய் வீட்டுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி. பக்கம் ஹாஸ்பிட்டலே சொல்கிறாங்க, என்ன விஜய், அவங்க இப்போ தான் உடம்புக்கு முடியாமல் இருந்து தெளிஞ்சு வந்திருக்காங்க, இந்த சமயத்தில் எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்துகிறீங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, இதனால் இப்போதைக்கு வாய் விட்டு எதுவும் பேசவே முடியல, பயங்கர குழப்பத்தோடையும் தவிப்போடையும் இருக்கார். அப்புறமாவது விஜய் எப்படியாவது காவேரி கிட்ட போய் பேசுகிறாங்களா, இல்லை இதையும் தடுத்து விஜயை கூடவே வச்சுக்கிற மாதிரி வெண்ணிலா பிளான் பண்ணுறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.